வணக்கம் தமிழ் மக்களே. லேடீஸ்க்கு, இந்த தமிழ்நாடு லேடீஸ்க்கு நான் மெயினாக சென்னையில் இருக்க லேடீஸ்க்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க விரும்புகிறேன். அதாவது ஃப்ரீ பஸ் ஓகே, அது தேவையில்லை. பட் உங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸுன்னு ஒன்று கொடுக்குறாங்க, ஃப்ரீ டிக்கெட்டுன்னு கொடுக்குறாங்க. அது அவங்க கொடுத்ததுக்கு காரணம், அது மூலமாக அவங்க ஓட்டை வந்து எடுத்து அவங்க திரும்ப 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 ஆட்சிக்கு வந்து திரும்ப 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 அவங்க பையன் ஆழ்வான், பையன் அப்புறம் பேரை ஆழ்வான், பேரை அப்புறம் கொள்ளு பேரை ஆழ்வான். அப்படியே திரும்ப 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 பண்ணோம்னா திரும்ப திரும்ப உங்களை ஐஸ் வைக்கணும், திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணுன்றதுக்காக திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ஏமாத்துறாங்க. நீங்களும் திரும்ப திரும்ப ஃப்ரீ டிக்கெட்டு, ஃப்ரீ அது இதுன்னு எல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்கிறீங்க. அது வந்து அனுபவிக்க வேண்டியவங்க அனுபவித்தா நல்லாயிருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஓஎம்ஆர் ரோடு, நான் இஸ்கானில் ஒர்க் பண்ணியிருந்தப்போ ஓஎம்ஆர் ரோடெலாம் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். இஸ்கானில் நான் ஸ்டாஃபாக இருந்தப்போ ஈசிஆர் ரோடும் சரி, ஓஎம்ஆர் ரோடும் சரி, அங்கே இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களே ஃப்ரீ பஸ் வந்தால் குடு குடு குடுன்னு ஓடி போய் ஏறுறாங்க. நீங்கள்லாம் மாதம் 50,000 60,000 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு ஃப்ரீ பஸ்? அதாவது நான் பார்த்த காட்சி, நானும் அந்த பஸ்ஸுக்காக அப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் போய் அப்போ தான் வந்து பஸ்ஸுக்காக வந்து நிற்கிறேன். ஒரு 15-20 லேடிஸ் இருந்தாங்க. அதில் பாதி பேர் இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி ரிச் கேர்ள்ஸ் தான். அவங்க ட்ரெஸ்ஸு பார்த்தாலே தெரியும், நல்ல காஸ்ட்லி ஹேண்ட்பேக்கு, காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு அப்படி இப்படின்னு இருந்தாங்க. ஒரு 10 இந்த பில்டிங் வேலை பார்ப்பாங்கள்ல சித்தாள், அவங்க நிற்கிறாங்க. ஃப்ரீ பஸ் வந்தது, திப்பு திப்பு திப்புன்னு இவங்க ஓடி போய் ஏறுறாங்க இந்த ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா கூட வாங்க இல்லை டிக்கெட் வாங்கிறதுக்கு? அவ்வளோ ஏழையாங்க நீங்கள்? இல்லை அவ்வளோ கஞ்சம் கருமையா நீங்கள்? நான் இது சென்னை ஃபுல்லாக இது தான் நடக்குது. நான் சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த அயனாவரம் சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேயே தான் பஸ் ஸ்டாப், அயனாவரம் சிக்னல். டீலக்ஸ் பஸ் ஒன்று வருது, யாருமே ஏறல, 46G நினைக்கிறேன். பின்னாடியே ஒரு ஒயிட் போர்டு வருது, திப்பு திப்பு திப்புன்னு எல்லாம் ஓடி போய் ஏறாங்க. ஜென்ஸ் எல்லாம் பேப்பான்னு பார்க்குறாங்க. ஐயோ என்ன நம்ம எங்கே ஏறுறது, நம்ம கொஞ்சம் பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணலான்னு ஒயிட் போர்டு போகலான்னு பார்த்தா இவங்களே ஏறி ஜென்ஸ் சீட்டில் வர போய் உட்காந்துக்கிறாங்களேன்னு ஜென்ஸ் வேடிக்கை பார்க்குறாங்க. கடைசியில் ஜென்ஸுக்கு இப்போ கஷ்டமாயிடுச்சு. டாப்பு தாத்தா, வயசான தாத்தாலாம் பஸ்ஸு டாப்பில் தான் ட்ராவல் பண்ணணும் போல இருக்குது. ஃபுல்லாக ஜென்ஸ் சீட்லேயும் லேடிஸ் உட்காந்துக்கிறீங்க, லேடிஸ் சீட்லேயும் உட்காந்துக்கிறீங்க. நிற்கிறதும் ஃபுல்லாக ஸ்டார்டிங் டிரைவர் சீட்லேருந்து பின்னாடி லாஸ்ட் சீட் வரைக்கும் ஃபுல்லாக நீங்களே நின்றுக்கிறீங்க. அது இந்த சித்தாள், இந்த காசு இல்லாதவங்க ட்ராவல் பண்ணால் பரவாயில்ல. ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்கள்லாம் உங்களுக்கு எதுக்குமா ஒரு 10 ரூபா 15 ரூபா கூடமா இல்லை உங்களுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு, டீலக்ஸ் பஸ்ஸில் போகிறதுக்கு? வெரி புவர்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.